2011 விசாரணை ஸ்டேஜ்லேயே, அதாவது என்னென்னா அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ்லேயே ஒரு வழக்கு, அதுவும் இது போன்ற வந்து தீவிர தன்மை கொண்ட வழக்குகள் உடனடியாக விசாரிக்கப்பட்டு அதாவது குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட வேண்டிய வழக்கு. ஆனால் 11 பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கு 23 வரை இரவு விசாரணையிலே இருக்கிறது. அது ஒரு நாங்கள் முக்கிய காரணியாக நாங்கள் சொல்லியிருந்தோம். அதோடு மட்டுமில்லாமல் இதனுடைய இதேபோல் தன்மை கொண்ட வழக்கிலே உச்சநீதிமன்றம் வந்து பல்வேறு தீர்ப்புகளை இது வந்து கற்பழிப்பு குற்றச்சாட்டுகள் வராது என்று தீர்ப்பளித்திருக்கிறது. அந்த முன் தீர்ப்புகளையும் சுட்டி காட்டியிருந்தோம். அதே போல் இந்த வழக்கில் பதிவு செய்யப்பட்டுள்ள அந்த பிரிவுகள் 376 ஆகட்டும், 417 ஆகட்டும், 420 ஆகட்டும், இந்த பிரிவுகளுடைய இன்க்ரீடியன்ஸ், இந்த பிரிவுகளையே வந்து கொண்டு வரணும்னா அதுக்கு சில வந்து இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படும், அடிப்படை கூறுகள் தேவை. அந்த அடிப்படை கூறுகள் எதுவுமே இந்த வழக்கில் கிடையாது. ஏன்னா இது முதல்ல வந்து அந்த கற்பழிப்பே வராது. ரெண்டாவதுல வந்து ஃபால்ஸ் ப்ராமிஸ்ன்றதும் கிடையாது. அவர் ஏமாற்றப்படவில்லை. இந்த முக்கிய கூறுகளே இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரியான கூறுகளை கொண்ட அந்த பிரிவுகளை பயன்படுத்தியது அப்பட்டமான சட்டவிரோத செயல் என்பதை நாங்கள் வந்து தெரிவிச்சிருக்கோம். அதை நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் இடைக்கால நிவாரணமாக எங்களுக்கு வந்து இந்த ஒரு நிவாரணத்தை கொடுத்துருக்கு. என்னென்னா, உச்சநீதிமன்றத்திலே இடைக்கால தடை என்பது மிக மிக அரிது. அது நீதித்துறையில் இருக்கிற வழக்கறிஞர் அனைவருக்குமே தெரியும். ஆனால் இந்த வழக்கின் அடிப்படையில் எங்களுக்கு பெரும் நம்பிக்கை உண்டு. நாங்கள் கண்டிப்பாக வந்து இடைக்கால தடையை வாங்க நிறைய வாய்ப்புகள் என்பது எங்களுக்கு நம்பிக்கை. அதே போல் தான் வாங்கியிருக்கிறோம். இன்னொரு பெரும் நம்பிக்கை, இறுதியாக இந்த வழக்கு வந்து அண்ணன் சீமானுக்கு எதிரான இந்த வழக்கு ரத்து செய்யப்படும், உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படும் என்று பெரும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். இனிமேல் காவல்துறையினுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? காவல்துறை இனிமேல் சட்ட நடவடிக்கை, இந்த வழக்கிலே சட்ட நடவடிக்கை எடுக்க இயலாது. ஏனென்றால் உச்சநீதிமன்றத்தினுடைய அடுத்த கட்ட தீர்ப்புகளை, அடுத்த கட்ட உத்தரவுகளை பொறுத்து தான் அவர்கள் செயல்பட முடியும். இதோடு, அதாவது வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்ற அந்த விசாரணையோடு இந்த வழக்கு அப்படியே நிறுத்தி வைக்கப்படும். மீண்டும் உச்சநீதிமன்றம் அளிக்கும் தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த வழக்கை காவல்துறை தொடர்வதா அல்லது இந்த வழக்கை கைவிடுவதா என்பதை முடிவெடுக்கும்.